இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்ட்டில் ஒரு காளமேப்புலவரோட பாட்டை பார்ப்போம். அதே தான் காளமேப்புலவர் யமகண்டம் பாடினப்ப இவரை மாட்டை ஒட்டிச்சணுன்ற ஐடியாவில் தானே இருக்கா. இவர் எப்படியாவது கவுத்துணுன்ற ஐடியாவில் தான் நான் பண்ணுறேன். இவர் எப்படியாவது புலவர்களுக்கு அது ஒரு குறைக்காய்ச்சல் விடும். தன்னை விட என்ன இருக்கிறவங்க வந்து நான் இருக்கக்கூடாது, அவன் இருந்தானே தனக்கு பேர் கிடைக்காதுன்றதுக்காக எப்படியாலும் அவன் செத்து போகிறதுக்கு வழி என்னவோ கொலை பண்ணுறதுக்கெல்லாம் கூட பிளான்லாம் பண்ணியிருக்கான் நிறைய இடத்துல. காளமேப்புலவரையே வந்து கொல்றதுக்கு இப்பவர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா பிளான்லாம் பண்ணியிருக்கா. அவரோட கதையில் அதெல்லாம் வரும். இவரை வந்து இதுக்கு இப்போ வந்து இவரை இன்னொருத்தவன் அந்த சுற்றி இருந்த 64 புலவரில் இன்னொருத்தவன் என்ன சொல்கிறான். முதல்ல இருந்தவன் என்ன சொன்னான், ஒரு முதல் பாட்டு ஒன்று பாட்டுமே. அது என்ன நேற்றுக்கு சொன்ன பாட்டு, அந்த இது மாத தை மாசி பங்குனின்னு பாடு இல்லை, தை மாசி பங்குனி மாதம்னு பாடு பார்க்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு என்ன சொல்கிறான், செருப்புன்னு ஆரம்பித்து வழக்கமாறேன்னு முடி அப்படின்றான். பாட்டை வந்து செருப்புன்னு ஆரம்பித்து வழக்கமாறேன்னு முடி பார்க்கலாம் அப்படின்னா. ஒரு நெருப்புக்கு கீழே உரியில் தொங்குற ஒருத்தர்கிட்ட செருப்புன்னு ஆரம்பித்து வழக்கமாறேன்னு ஒரு பாட்டை பாடுன்னா அந்த நேரத்தில் என்ன யோசனை வரும்? என்னவோ ஒரு திட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இவர் பாடினார், அதுக்கு பாட்டை பாடினார். பாட்டை சொல்கிறேன் கேட்டுங்க. செருப்புக்கு வீரரை சென்றுழக்கும் வேலன், செருப்புக்கு வீரரை சென்றுழக்கும் வேலன், உழக்கும் சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல. செருப்புக்கு வீரரை சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தந்தேன் பொழிந்த திருத்தாமரை மேல் வீட்டிருக்கும் வண்டே விளக்கமாறே அப்படின்ற இது பாட்டு. செருப்புக்கு வீரரை சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தந்தேன் பொழிந்த திருத்தாமரை மேல் வீட்டிருக்கும் வண்டே விளக்குமாறே அப்படின்றது பாட்டு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, செருப்புக்குன்றத வந்து செரு புக்குன்னு எடுத்துக்கணும், ரெண்டா பிரிச்சுக்கணும். அது செருன்னா போர்க்களம், புக்குன்னா போர்க்களத்துல புகுந்துன்னு அர்த்தம். வீரரை சென்றுழக்கும், வீரர்கள் உள்ள போய் வீரர்களை பூந்து அனாவசியமா அடிச்சு காலி பண்றது, கொல்றது. போர்க்களம்னு போயிட்டாலே அதுதானே. போர்க்களத்துல உள்ள வந்து கலக்கிறதுன்னு வாழாது. போர்க்கள செருப்புக்கு வீரரை சென்றுழக்கும்னா உள்ள பூந்து கலக்குமா, கலக்கும் வேலன். வேலன்னா முருகன். இந்த இடத்துல வேலன்னா வேல்படைக்கு அதிபதினு அர்த்தம். வேலன், வேலன்னா முருகன். வேலை தாங்கி சண்டை செய்றவன் வேலன். செருப்புக்கு வீரனை சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை, அந்த வேல்படை இருக்கே அந்த படைக்கு நாயகன். இந்த இடத்துல வேலன், அந்த வேல்படைக்கு நாயகன் வந்து முருகன். பொறுப்புக்கு நாயகனை புல்லன்னா, புல்லன்றது வந்து அடைய, தழுவன்றது சரியான அர்த்தம். அவரை அடையிறதுக்கு என்ன அதுக்கு அவரை அடையணும். அதுக்கு என்ன சொல்ற, மறுப்புக்கு தந்தேன். இந்த இடத்துல மறுப்புக்குன்னா மறுன்னா வழி, மறுப்புன்னா வழிகாட்டுறதுன்னு பேர். பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தந்தேன் பொழிந்த, தந்தேன்னா குளுமையான தேன், பொழிந்தன்னா உள்ள இருக்கு தந்தேன் பொழிந்த திருத்தாமரை மேல், தாமரைப்பூ மேல, தாமரைப்பூக்கு மேல அந்த மகரந்தத்துல தேன் இருக்கு இல்லையா, அதுதான் தந்தேன் பொழிந்த தந்தேன் பொதிந்த. அது தந்தேன் பொதிந்த, பொழிந்த அல்ல பொதிந்த, தந்தேன் பொதிந்த வந்து தேனை உள்ள வச்சுட்டு திருத்தாமரை மேல் வீட்டிருக்கும். அந்த தாமரை மேல வண்டு உட்காந்துட்டு அந்த வண்டு அந்த தேனை சுழிஞ்சுட்டே இருக்கான். தாமரை மேல் வீட்டிருக்கும் வண்டே விளக்குமாறு, அந்த வழியை எனக்கு சொல்லுன்றது, விளக்கமா சொல்லு. விளக்குமாறுன்றது வந்து விளக்குமா சொல்லு, எனக்கு விளக்குவாயே அப்படின்றா இல்லையா. அதுதான் என்ன, அந்த வழியை கேட்கிறாராம். விளக்குமாறே மறுப்புக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். மறுப்புக்கு விளக்குமாறே மறுப்புக்கு, எனக்கு வந்து விளக்கமான அந்த வழியை சொல்லு. மறுப்புக்கு விளக்குமாறே, அந்த வழிக்கு எனக்கு விளக்கமா சொல்லு அப்படிங்கிற அர்த்தம். எங்க யார, செருப்புக்கு வீரனை சென்று செருப்பு போர்க்களத்துல பூந்து சண்டை போட்டு வேல்படையுடைய நாயகனாகிய முருகனை நான் சென்று அடைவதற்கு, அவனை தழுவுவதற்கு, குளிர்ந்த தேனை உடைய தேனை பொழிந்திருக்கும் தாமரை மேல் வீட்டிற்கும் வண்டு எனக்கு விளக்கமா வழி சொல்லு அப்படின்றதா அர்த்தம் இந்த பாட்டுக்கு. என்ன ஒரு அருமையான அர்த்தம் பாருங்க. அவர் கேட்ட செருப்பு வந்துட்டு இங்க விளக்கமாறேன்றதுக்கு வந்து செருப்புன்றதுக்கு வந்து செருப்புக்குன்னு ஆகிட்டார். செருப்புன்னு அவர் சொன்னது மட்டமான ஒரு விதான வார்த்தை. இவர் வந்து செருப்புக்குன்னு ஆகிட்டார். செருன்னா போர்க்களம், புக்குன்னா அதுக்குள்ள பூந்து. விளக்கமாறுன்றது தொடப்பம், தெரியும் இல்லையா உங்களுக்கு, அதை நான் சொல்ல முதல்ல. விளக்கமாறுன்னா தொடப்பம். செருப்புன்னு ஆரம்பிச்சு
தொடப்போன்னு முடின்ற அர்த்தம் இது. விளக்கமாறேன்றதுக்கு இவர் என்ன விளக்குமாறுன்றத அந்த ஒரு மட்டமான ஒரு வார்த்தையை விளக்குமாறேன்னு மாத்திட்டார். எனக்கு விளக்கமா சொல்லு, மாறேன்னா சொல்றது, மாறுதல்ன்றதா சொல்றதுன்னு ஒரு அர்த்தம். விளக்கமா எனக்கு சொல்லு அப்படின்னு வண்டை கேட்டுக்கிறதா இந்த பாட்டை அவர் சொல்றார். என்ன அருமையான பாட்டு பாருங்க. தேங்க்யூ.